இந்த திராவிடல் மாடல் ஆட்சி இருக்குல்ல, இந்த மாதிரி ஜனங்களை அழுவ விட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பாக்கி இல்லை. எல்லாரும் எல்லா பெண்களும் சொல்றாங்க, கையெல்லாம் அப்படியே தீபாவளிக்கு முன்னேலேருந்தே எங்களுக்கு கொப்பளிச்சு போய் கிடக்குமாங்கிறாங்க. நாங்கள் தினம் அதிலே கையை வைக்கிறோம், அந்த சூடு எங்களுக்கு ஆகலை, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றது சொல்லுங்கம்மா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இன்னைக்கு சாயந்தரம் உங்கள்கிட்ட சொல்லணும். உங்க வழியா அதுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுதான் எனக்கு. மத்திய அரசும் இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படிங்கறத பார்க்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த குழு மத்திய குழு வந்ததும் நல்லா ஆராய்ஞ்சு இதுக்கு மாற்று என்னென்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நிவாரணம்னு நல்ல அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு குறையாம செலவாகுதுங்கிறாங்க. 30,000 40,000 ரூபாய் வரைக்கும் ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் இந்த நெல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு வயசானவர் அவர் சொல்றாரு, என் நிலத்துல விளைஞ்சது 200 மூட்டைம்மா, நான் ஒரு மாசமா நான் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாம இங்கேயே ரோட்லயே கிடக்குறேன், ஒரு சாக்கை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறேம்மா நெல்லுகிட்ட அப்படின்னு அழுகுறாரு. இந்த நிலைதான் திராவிட மாடல் ஆட்சியா? சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? கேட்டா உங்க அப்பா இது திருவாரூர் மாவட்டம் தான் சொந்த மாவட்டம்னு சொல்லிக்கிறீங்க, அவர் பிறந்த மாவட்டம்னு பெருசா பேசுறீங்க. இந்த மாவட்டத்து மக்கள் இப்படி கிடக்கு, இதுக்குதானா நீங்க ஆட்சிக்கு வந்தது? இத உடனடியா சரி செஞ்சு ஆகணும். இந்த நெல்லை நீங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இதுல பாதிப்புக்கு காரணம் அரசாங்கம் 90% இருக்குது.